தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி மட்டுமே நிலவுவதாக கூறிய விசிக தலைவர் திருமாவளவன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக விரைவில் அழைப்பு விடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் எத்தனை தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய கட்சியின் சார்பாக எப்போது இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கூட்டணி தலைவர் என்கிற முறையில் முதல்வர் அவர்கள் உரிய நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பார். அதுதான் வழக்கமான நடைமுறை. விரைவில் அந்த அழைப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் வரும். அப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை நியமிக்கிற அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு அமர்ந்து பேசி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் இறுதி செய்ய. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதியில் நீங்கள் கேட்டு பெற்ற தொகுதி எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு எத்தனை தொகுதிகள் கூட பெறலான்னு திட்டம் வச்சிருக்கீங்க? என்ன பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். அதை முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். போட்டி 4 முறை அப்படிங்கிறதா இருக்கும்போது யாருக்கு சாதகமான சூழல் இருக்கோ அல்லது 2026 எலெக்ஷன்கிறது வந்து கருத்த வரையில் எப்போதுமே இருமுனை போட்டி தான். 4 முனை 5 முனை என்பதெல்லாம் வெறும் கற்பனை யூகம். தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவுள்ளவர்கள். உரிய நேரத்தில் அவர்களின் தீர்ப்புகளை எழுதுவார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தை பெற்று வலுவாக உள்ளது. அதிமுக பாஜக ஒரு கூட்டணி அமைக்க இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் திமுக தலைமையில் உள்ள வலுவான அணியும் இந்த களத்தில் இருமுனை போட்டிகளாக களத்தில் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்களின் வெகுவான ஆதரவு கிட்டும் என்கிற நம்பிக்கை உள்ளது.